தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 35,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைப்பது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை நேற்று அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். அந்த எண்ணிக்கை 30,000 அல்லது 35,000 என்று சொல்ல முடியாது என்றும், பட்டதாரிகள் குழுவில் சிலரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள முடியாமல் போகும் எனவும் அதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போதுள்ள வெற்றிடங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதற்காக திரைசேரியில் இருந்து 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பணத்தில் ஒரு பகுதி விவசாய அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் நேற்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடக வேளாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த முறை நெல் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய் வழங்குவதன் மூலம் ஒரு விவசாயிக்கு கடந்த முறையை விட 15 ரூபாய் அதிகமாக கிடைக்கும் என்றும், மற்றிய நெல்லின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி விவசாய அமைச்சினால் நெல் கொள்முதல் செய்வதற்காக பெறப்படும் பணம் தேவைக்கேற்ப நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ரணில் அரசாங்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டெரானலஸ் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார். எனினும் குறித்த சட்டத்தின் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும், அப்போதைக்கு எதிர்க்கட்சியும் வேறு சிவில் தரப்புகளும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தன. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு உள்ளிட்ட சில சிவில் அமைப்புகளும் அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும், 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் 24 மணி நேரமும் இயங்கி நாளொன்றுக்கு 4,000 கடவுச்சீட்டுகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக கூடுதல் ஊழியர்களை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காகவும் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழுவின் விதந்துரைக்கு அமைய பி வகை கடவுச்சீட்டுகள் 11 லட்சத்தினை சமகால விநியோகத்தர்களுக்கு வழங்குவதற்கான பெறுகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய கடற்படைக்கு சொந்தமான ஆண்டோனியோ மெர்சிக்லியா என்ற போர்க்கப்பல் இன்று வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள இந்த கப்பல் 144 மீட்டர் நீளம் கொண்டது. மொத்தமாக அந்த கப்பலில் 199 உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் கடமையாற்றுகின்றார். அத்துடன் இந்த போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் உறுப்பினர்கள் கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல உள்ளனர். வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நாளை இந்த கப்பல் நாட்டை விட்டு புறப்பட உள்ளது. அலுட்கம முள்ளப்பட்டிய பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று தொடருந்துடன் மோதிய விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். முள்ளப்பட்டிய பகுதியில் உள்ள சுவர்ண பிம்பராம விகாரைக்கு அருகிலுள்ள தொடருந்து கடவையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
காலி நோக்கி பயணித்த அதிவேக தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி பேருப்பள்ளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் சிக்கிய நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அடுத்த வாரம் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான உலக அரசாங்கங்களின் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராமத்துக்குள் அத்துமீறி நுழைந்த காட்டு யானைகளால் 40 தென்னை மரங்கள் அடித்து அழிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அண்மைய காலங்களாகவே காட்டு யானைகள் அத்துமீறி குடியிருப்பு பகுதிகளிலும் வயல் நிலங்களிலும் நுழைந்து பயிர்களை அழித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சம்மாந்துறை போலீசாரினால் இருவேறு கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் களவாடப்பட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மலையடி கிராமம் 1 பகுதியில் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதியன்று வீடு உடைக்கப்பட்டு தொலைபேசி உட்பட பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேற்குறித்த 2 சந்தேக நபர்களிடமும் மேற்கொண்ட விசாரணையின் போது மற்றொரு சந்தேக நபரான பாண்டிருப்பு 2 பகுதியைச் சேர்ந்தவர் கைதாகியுள்ளார். அத்துடன் சந்தேக நபர்கள் வசம் கொள்ளையடித்த நகைகளையும் மீட்ட சம்மாந்துறை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை 17.9வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. மீன்களை ஏற்றிச் சென்ற கெப் வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் காரொன்று மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தின் போது காரில் 3 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றின் மிதிப்பலகையில் நின்று கொண்டிருந்த நபரொருவர் கீழே தவறி விழுந்து பஸ் சக்கரத்தில் சிக்குண்டு படுகாயமடைந்துள்ளார். புத்தளம் திருகோணமலை வீதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் ராஜாங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர். இதனையடுத்து பஸ் சாரதியும் நடத்துனரும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 75வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து நேற்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேரிக்கமுவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்நிலையில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியதோடு பேருந்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. பிரிட்டனில் இருந்து இலங்கையின் கிரிபத் கொடை முகவரிக்கு திரவ கொக்கையின் போதைப்பொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு கூரியர் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திடமான பொதியில் இருந்து போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்தம் மேற்கொள்ளும் கண்காணிப்பு பணிகளின் போது இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரபலமான புற்றுநோய் மருத்துவமனையான கொழும்பு மகரகம அபேக்ஷா மருத்துவமனைக்கான நன்கொடை கணக்கில் இருந்த 40 கோடி ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. அதன்படி 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் எந்தவொரு பயனுள்ள நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்கிடையில் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியத்திற்கு நன்கொடையாக பெறப்பட்ட சுமார் 1,50,00,000 ரூபாய் நிதியத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.